So guys, இன்னைக்கான வீடியோல ஒரு சோகமான விஷயம் பார்க்க போறீங்க. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு சந்தோஷமான விஷயமும் பார்க்க போறீங்க. ரெண்டும் கலந்த ஒரு மங்களகரமான வீடியோ guys. அதெல்லாம் பார்க்க முன்னாடி லாஸ்ட் வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ நினைக்கிறேன். நம்ம மண்டவிங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்திருப்பீங்க. அத்தனை பேரும் நருட்டோ லாஸ்ட் ஷார்ட்ஸ்லயே நீங்க பார்த்துட்டு நருட்டோன்னு பேருக்கு சொல்லி கேட்டிருந்தீங்கல்ல. அவன் எதுக்கு நருட்டோன்னு பேருக்கு சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். அது பறக்குமா? நருட்டோ பறந்து போவானா? நருட்டோ பறந்து போறனால இவனும் பறக்கனால அதனால இதுக்கு நருட்டோன்னு பேர் வச்சிட்டாங்க. தெரியாம செல்லாதீங்க பாரு உங்களை கமெண்ட்ல கழுவி ஊத்துவாங்க நருட்டோ தெரியாதுல்ல வாங்க அப்படி சைலண்டா गाइस அப்படியே இப்போ லைவ் நருட்டோ பாருங்க. ஏய் நருட்டோ கையை விடுனா இல்ல கையை கொடுக்க முன்னாடி அவன் இப்ப கடிப்பான். அவன் இருக்க ஆக்ரோஷத்தை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கொத்த கடிக்குமாவா மேல கை வச்சு பாருங்க. கூறிய கையெடு யாரா ஒரு ஆள் கை வைங்க. வினத்தனா இப்ப பாத்தியா இங்க பாருங்க டேங்க பாருங்க தண்ணி அடிச்சு விட்டு போயிட்டான். கை ஆடுது வினத்தன கையில இதாகுது பாருங்க ஆட்டாதீங்க. गाइस நருட்டோ வந்து நார்மலான நருட்டோ இல்ல பறக்கும் நருட்டோ. கையை வைக்கல கூரையை திறந்துட்டு கடி அது வந்து இப்ப கடிச்சா ரத்தம் வருது தெரியுமா? எவ்வளவு ஹைட் வருதுன்னு துள்ளி வருதுன்னு பாப்போம். கூரையை திறந்தா அந்த அளவுக்கு துள்ள மாட்டான் ப்ரோ. ஓய் ஹீட்டர்லயே விழுந்துட்டான். விடுங்க போதும் மண்டையை உடச்சிட போறான். நீங்க வந்து இந்த மாதிரி மண்டவிங்க எல்லாம் வாங்கி வளர்க்குறீங்கன்னா மஸ்டா ஹீட்டர் வைக்கணும். அது எப்படி தெரியுமா? வால் எடுத்தாங்க அடிக்கும் உள்ள வையும் துள்ளி பறந்து வந்து கடிச்சா கடிச்சு விட்டான். ஆனா வலிக்கல, சாப்பிட்டான கடிதான். ரத்தம் தான் வருது, வலிக்கல ரத்தம் வருது. அடிச்சுட்டான் गाइस நருட்டோ. அசையாத மரம் ஒன்று. ஹீட்டர் கண்டிப்பா வைக்கணும் गाइस. ஹீட்டர் வச்சாதான் நருட்டோ இந்த மாதிரி ஆக்டிவாவும் இருப்பான். அதே மாதிரி கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணி சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஹீட்டர் வாங்க மாட்டேன். கடிப்பட்டி நருட்டோ ப்ரோ. நருட்டோங்கிறது புனிதமான நேம் ப்ரோ. கடிப்பட்டினா என்ன ப்ரோ? இவனே கொண்டு வச்சிருக்கு. இவன் கடின்னு கடிக்கான் गाइस. நாய் கடி மாதிரி கடிக்கான். இங்க பாருங்க கடிச்சு ரத்தம் வந்துட்டு. லட்டி பேக்கர் அன்னை குடும்பம் மெதுவா கடிச்சான் गाइस. அந்த சோகமான சம்பவத்தை இப்ப பாருங்க. நம்ம பாண்டுல தங்கமணி இருக்கான்ல, லாஸ்ட் வீடியோ அந்த மண்டவி வாங்கின வீடியோ தான் சொல்லியிருப்பேன் गाइस. அத்தனை பேரும் சொல்லியிருந்தீங்க தங்கமணியையும் டிராகனையும் சேர்த்து போட்டா அதை அடிச்சுட்டு செத்து போயிடும். ஆனா எங்க டிராகனும் தங்கமணியும் சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம். ஏன் என்னாச்சு? ஆமா गाइस ரெண்டு பேரும் ஜாலியா தான் இருந்தாங்க. என்னாச்சு இப்போ? நேற்று நைட் வந்து பார்த்தேன் ப்ரோ. நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் லைட்டா ஃபுட்டு போடுறதுக்கு டைம் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு. காலைல போடுறதுலாம் நைட்டு போட்டேன். வந்து பார்க்க டிராகனுக்கு மண்டை உடஞ்சி போயிருக்கு. தலையில ஃபுல்லா கிழிஞ்சி கீரை மண்டையிலையா கேடு பார்ப்போம். அதான் இவனை நீங்க போடுறது ரிஸ்க்னு தோணுது. அட்டாக் பண்ணிட்டாங்க. ஓய் டிராகனை குறுக்குல பாருங்க. குறுக்குல எல்லாம் டேமேஜா இருக்கு தெரியுதா? குறுக்குல தெரியுதா? லைன் போட்டு விட்டுருக்கு. மண்டையில ஒரு அடிபட்டு இருக்கு பாருங்க. தலையில பாருங்க. தள்ள தெரியுதா? எல்லாத்தையும் காரணம் இவன் தான், நம்ம தங்கமணி. நீங்க அலிகேட்டர் நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருந்தீங்க அலிகேட்டர் அப்பயமா சேர்த்து போடுறது ரிஸ்க். எனக்கும் தெரியும் கைஸ். ஆனா கரெக்டா ஃபுட் ஃபீட் பண்ணணும்னு எந்த பிரச்சனையும் வரான்னு நினைச்சேன். எப்படிதான் சண்டை போட்டாலும் சேர்ந்து தான் சுத்துது பத்தியா? சண்டை போட்டாலும் ஏன் சேர்ந்து சுத்துதுன்னா இப்ப வயர் ஃபுல்லா இருக்கு. தெரியுதா எப்படி குக்கிகள் போட்டிருக்கு பாருங்க கைஸ். அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா உடனே தங்கமணிக்கு வந்து ஃபுல்லா நிறைய எவ்வளவு ஃபுட்டு ஃபீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுட்டும் ஃபீட் பண்ணிட்டேன். ஃபீட் பண்ணி இப்போ அவன் வயர் பெருசா இருக்கு. அவங்க வயர்ல எப்போ ஃபுட்டு கம்மியாகுதோ அந்த டைம்ல சுத்தி என்ன இருந்தாலும் அதை கடிச்சிருவாங்க கைஸ். இதுதான் அந்த தங்கமணியோட புத்தி. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இந்த டிராகனு, தங்கமணி, ராயன் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும்னா ராக்கி இது மூணுமே நீங்க வளர்க்கணும்னா நம்ம பெரிய டேங்க் செட்டப் எல்லாம் வேணும். அதுவும் இல்லாம அதோட லைஃபும் அதிகம், 50 வருஷம். அதோட சைஸும் அதிகம். 94 வருஷம் வரைக்கும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 94 வருஷம். தங்கமணி அலிகேட்டர் பிரீட் நம்மளோட அவன் அதிகமா இருக்கான் பாத்துங்க. நம்மளே 100 வயசு வரை இருக்கு ரொம்ப கஷ்டம். 100 வயசு 50 வயசு இருக்கிறதே கஷ்டம். ஆமா 1000 பிரச்சனை வருது. அதனால இதெல்லாம் வளர்க்கணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. உங்களால முடிஞ்சா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா வாங்காதீங்க. நம்மளே பார்த்துருப்பீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் அப்படின்னு. டெய்லி ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆமா அதனால வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அதை பாதுகாக்கிறது அதை விட பெரிய கஷ்டம். அதனால பெட்டர் வளர்க்காம இருக்கிறது நல்லது. ஆமா கைஸ் நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா இப்படிதான் டேமேஜ் ஆகும். இதுக்கு மேல எனக்கு டிராகனை ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதனால டிராகன் இங்க இருந்து மாத்தலாம் முடிவு பண்ணியாச்சு கைஸ். இதுதான் ரியல் லைஃப்ல முதுகுல குத்திட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்டா முதுகுலயே மார்க் பண்ணிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி முதுகுலயே வச்சு குத்திட்டான் தெரியுதா? வார கோவத்துக்கு தங்கமணியை பிடிச்சி ஒரு அடி கொடுக்கணும் போல இருக்கு. ஆனா நம்மளால எதுவும் பண்ண முடியாது. மிருகம் இஸ் ஆல்வேஸ் மிருகம் கைஸ். அதனால இப்ப ஃபைனலா என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, நம்ம ராக்கியும் தங்கமணியும் இந்த டேங்க்ல இருக்குது. நம்ம டிராகனை, அதாவது டிராகன் லிவ்ஸ் ஹியர், எங்க இருந்து எடுத்துட்டு வந்தோமோ அங்கேயே திரும்பவும் போக போகுது. அது அவுட்டா இருக்கணும்னு இருந்திருக்கு போல. வினோத் ப்ரோ உங்கள்கிட்ட தான் அது, நீங்க தானே குட்டில இருந்து வளர்த்தியா? திரும்ப எடுத்துட்டு போயிடலாமா? உங்கள்கிட்ட திரும்ப படைச்சிடலான் இருக்கேன். சரி வா டிராகன் வா கையில வா போமா. அவனோட சேராத மோசமான கையில ரத்தம் தான் வந்து இப்ப துண்டா வீரம். வா கைஸ். அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டிராகனை பிடிச்சிட்டு போய் அங்கே போடணும்னா நமக்கு டேங்க் செட்டப் இல்லை. நம்ம சுப்பிரமணி சுபாஷினி தமிழ்ல வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. இந்த சந்தோஷமான விஷயம் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன்ல, அது இதுதான். நீங்களும் கேட்டுட்டே இருந்தீங்க அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல போடுன்னு.
அதை நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல போட போறோம். ஆமா, திரும்பவும் அந்த கபிள்ஸ் திரும்பவும் நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்குள்ள போக போறாங்க. கபிள்ஸ் கிங் அண்ட் குயின் பேக் டு கிங்டம் கைஸ். நம்ம லாஸ்ட்டாக எதனால வெளியே எடுத்தோம்னா, லாஸ்ட் டைம் நமக்கு உள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சு. நம்ம சுப்பிரமணி சுபாஷினி ரெண்டுக்குமே வந்து ரொம்ப முடியாமல் ஆகிட்டு நம்ம வெளியில் எடுத்து அதை எப்படியோ நம்ம காப்பாற்றிட்டோம் மெடிசன்லாம் கொடுத்து. அதனால் இப்போ வந்து நம்ம அதுக்காக டெம்பரரியாக நம்ம அதில் போட்டிருந்தோம். அந்த டேங்கில் மெயின்டெனன்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். தண்ணி ரொம்ப மாற்ற வேண்டாம், எப்பவும் பார்த்துக்கலாம் ஈஸியாக. அதனால இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல திரும்ப ஃபில்டர் செட் பண்ண போகிறோம் கைஸ். ஃபில்டர் செட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஃபில்டர் செட் பண்ணி டேங்க்ல வாட்டர்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம சுப்பிரமணி சுபாஷினை திரும்ப அண்டர் கிரவுண்டு கொண்டு போக போகிறோம். அவனத்துக்கு அங்கே போட்டு இந்த டேங்க்ல புதுசாக வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம டிராகனை திரும்ப இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். அதான் கைஸ் இன்னைக்கான கான்டெக்ட். ஏன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட் டேங்க் வந்து ரொம்ப பெருசுனா என்னத்தனா 50 வருஷம் லைஃப் டைம் இதுலேயே போட்டுடலாம்ல. அவ்வளோ பெரிய டேங்க் தானே இது. போட்டலாம். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, இது இன்னொரு வீட்டில் தண்ணிக்கு யூஸ் பண்ணுற டேங்க், குடி தண்ணீருக்கு யூஸ் பண்ணுற டேங்க். ரொம்ப நாளாக இருக்கும் சுப்பிரமணி சுபாஷினியை பார்த்து. பல மாதங்கள் கழித்து திரும்பவும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2 பேரும் இங்கே பாருங்கள், பக்கத்தில் பெட்டில் படுத்து கிடக்காங்க. தெரியுதா ரூமில்? டேய் என்னாச்சு ப்ரோ 2 பேரும் இப்படி கிடக்கானுங்க? பிரைவேசியாக இருக்காங்க. இருக்காங்களா? சரி கைஸ், இவங்களுக்கு ஒரு ஃபுல் பிரைவசி கொடுக்கறது தான் இப்போ அண்டர் கிரவுண்ட் தூக்கிட்டு போக போகிறோம். இது பிரைவசி இல்லை, இது பப்ளிக்காக இருக்குது. அடுத்து ஜாலி தானே, தொட்டு பேசும் சுல்தானா உள்ள டூயிட்டு பாடுவாங்க. அப்புறம் கால ஆட்டு ப்ரெஷர் வராது. என்னத்துக்கு உரியுது நீங்க? தண்ணி வரல, அவன் வெளியே எடுத்து பைப்பை வெளியே எடுத்து தண்ணி ஊற்றிட்டு அங்கே இருந்து உறிஞ்சிட்டு இருக்குது. வெளியில் எடுத்துட்டு ஊத்தாண்டா, உள்ள போய் உறிஞ்சு பார்ப்போம். ஜிம்மு போறாரு இப்போ பாரு, தொண்டையில் கிச்சு. ஓகே நீங்கள் பெரிய நல்லா உரியுதே ப்ரோ ப்ரூவ் பண்ணிட்டேன் கைஸ். நம்ம இவனை ஃபர்ஸ்ட்டாக வாங்கும்போது இந்த சைஸ் தான் இருந்தான், 3 இன்ச்சு. இப்படி நம்ம தூக்கி இவ்வளோ இருந்தான் 5 இன்ச்சு. 5 இன்ச்சா? சரி, எப்படி பார்த்தாலும் கைக்கு உள்ள இருப்பான். நீக்கோலி மாதிரி இருப்பான். இங்கே பாருங்க, அம்புலி காட்டும், அந்த சைஸ் தான் இருப்பான். அம்புலி சைஸ் இருந்தான். அம்புலி எக்கச்சக்கமான ஒரு கேட்டு இதே சைஸ் தான். இங்கே பாருங்க, இத்தனை உண்டு. தெரியுதா அம்புலி? தெரியுதா வீடியோவில்? கேமராமேன் தெரியுதா? அம்புலி மாதிரி இருந்தான். அவனை இப்போ பாருங்க வளர்த்து, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தூக்க முடியலை. அந்த அளவு வெயிட், இவ்வளோ சைஸ் இருக்கான், பிடிக்கவே முடியல கையில். மலைபாம்பு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு தடியா. இன்னைக்கு பிடிச்சி தலைவனை தூக்க போகிறோம், தலைவியும். அப்புறமா ஜெட்டு வந்துட்டாரு, தாத்தா வராரு, கதற போறாரு. கைஸ் இப்போ நம்ம சுப்பிரமணி டேங்க்ல இருக்கு தண்ணி எடுத்து வெளியே விட போகிறோம். அப்போ தான் நம்ம சுப்பிரமணி பிடிக்க முடியும். இவ்வளோ தண்ணி வச்சுட்டு பிடிக்க முடியாதுல்ல, அழுக்கு தண்ணி வாயில போயிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ இந்த டேங்க்ல இருந்து மொத்த தண்ணி வெளியே போக போகுது. கைஸ் தண்ணி பாருங்க வத்திட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான். இங்கே பாருங்க ஒருத்தனை மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்க்குற சுகம் இருக்கு. ஏய் ஜெட்டு எப்படி பொழஞ்சிட்டு கிடக்கா? வீட்டில் இப்படி தான் படுப்பியா? சூடு இல்லை, அதான் காலை விரிச்சிட்டு படுத்திருக்காரு அவரு. 4 பேர் இருக்கிற இடத்துல இப்படியா படுப்பா? அடக்கம் ஒடுக்கமாக இருக்க தெரியாது, பிச்சு பிடும் பிச்சு. ஒழுக்கமே இல்லை. இல்லை வேற ஒழுங்கப்படு. தொட்டு பார்க்கட்டா? தொடு. நான் தொட்டு பார்த்தேன். எப்பா என்ன ஹார்டா இருக்கு ப்ரோ, கல்லு மாதிரி இருக்கு ப்ரோ. கல் மாதிரி இருக்கான் ப்ரோ. காய்ச்சி நம்ம லாஸ்ட் டைம் அலிகேட்டருக்கு ஃபங்கஸ் வந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் ஃபில்டர் இல்லாத ஒரு பிரச்சனை தான். ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் இல்லை கைஸ். அதனால இந்த வாட்டி நம்ம அலிகேட்டரை விட போகிறோம் வந்துருக்கோம்ல, அதுக்கு முன்னாடி சேஃபாக டேங்கை வந்து ஃபுல் ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட போகிறோம். இப்போ ஃபில்டர் செட் பண்ணுற ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு கைஸ். இது நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஃபில்டர் யூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு நான் ஆல்ரெடி செட் பண்ண பக்கெட் தான் இது. சுட்ட செங்கல், அதை நம்ம போடலாம் கைஸ். சுட்ட செங்கல்னா இதான் சுட்டது. பச்சை செங்கல்னா தண்ணியில் கரைஞ்சிரும், சுட்டதுன்னா கரையாது. ஃபஸ்ட்டாக ஒரு லேயர் ஃபுல்லாக எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ செங்கல். அடுத்ததான் பஞ்சு கைஸ், பஞ்சு லேயர். இந்த லேயர் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ ஸ்பாஞ்சு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பாஞ்சு 0 கேப்பில், ஒரு கேப்பு கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஃபில் பண்ணணும். 0 கேப். 3ஆவது லேயரில் செராமிக் ரிங்கு இந்த முக்கில் வைக்கலாம். இந்த மாதிரி இதில் சும்மா ஒரு மார்க் பண்ணு, அது நம்ம உள்ள ஏற்றனில்ல, கொஞ்சம் மேலேயா கைஸ். கரெக்டாக அளவு எடுத்துட்டோம் பாருங்கள். டேங்க் உள்ள எவ்வளோ ஆழம் இல்லை அப்போ டேங்கு. இந்த நம்ம சுப்பிரமணி டேங்கோட ஹைட் இப்போ பாருங்கள், இந்த ஹைட்டு என்னோட ஹைட்டு கைஸ். இது இங்கே வினோத் புறக்கிட்டாங்க, ருபீஸோட ஹைட்டு, அவ்வளோ பெரிய டேங்கு. என்னோட என்ன பெருசு உள்ள பாருங்க கைஸ், என்னோட கட்டதான் டேங்கு கைஸ். இந்த சப்மர்சிபிள் பம்பை தண்ணிக்குள்ளாடி இறக்க போகிறோம், இந்த கார்னரில் வைக்க போகிறோம். அப்புறமா இந்த சப்மர்சிபிள் பம்ப் வழியாக உள்ளே இருக்க நல்ல தண்ணி, அதாவது இது நீ அழுக்கு தண்ணி ஃபியூச்சரில் மாறிச்சுன்னா அந்த அழுக்கு தண்ணி இந்த பைப் வழியாக மேலே வரும். மேலே வந்து இந்த பக்கெட்டுக்குள்ளே இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த பக்கெட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளேருந்து ஃபில்டர் ஆகி நல்ல தண்ணி இது வழியாக திரும்ப டேங்க்குள்ளே பாயும். எப்படி நல்லா ஹெவி மோட்டரா இழுக்குமா? நல்லா. ஆமாம், இது நல்லா பவர் உள்ளது தான். இந்த ஃபில்டர் நாங்கள் ஆல்ரெடி ஒரு நாள் கோய் பாண்டுக்கு செட் பண்ணியிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? நான், ருபீஸ், கொத்தனார் எல்லாருமே சேர்ந்து தான் செட் பண்ணோம். நண்பர்களை சூடாக்கி உள்ள ஏற்ற போகிறோம், கனெக்டர் இல்லை நம்மக்கிட்ட, அதனால எது இருக்கோ அதை வச்சு வேலை பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி விட போகிறோம் பாருங்க. பர்ஃபெக்ட் கைஸ். முடிஞ்சா? அவ்வளோதான். ஆடுது
சவுண்ட். ஓகே பர்ஃபெக்ட். நீங்க மேல வருதான்னு பார்ப்போம். தண்ணி ஆபரேஷன் சக்சஸ். தெரியுது வாட்டர் இஸ் கம்மிங் ப்ரோ. வராம போயிருமா? அப்ப நீ சுப்பிரமணி டேங்க் அழுக்காவாது, எப்பவுமே பளபளன்னு இருக்கும் அப்படித்தானே? பூவெல்லாம் போட்டு வர வேண்டாம் ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாக் அடிச்சிராம வரேன். கைஸ் புது டேங்க் செட் பண்ண போறேன்னா தேவையான பொருட்கள் என்னங்க பண்ண போறோம்? கல் உப்பு போடுங்க. அனுப்பலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். போய் சாக்கெல்லாம் அடிக்கிறதுல இல்ல போய் ஸ்டைலா போடணும். அவர் ஸ்டைலா போடுவார். கொத்தனா ஸ்டைல்ல போடுவார். என்னடா பண்ணரே. கைஸ் நீ ஒரு கை போடு. ஆளுக்கு ஒரு கை போடுங்க. ஆளுக்கு ஒரு கை. வாங்க ப்ரோ வாங்க. ஆளுக்கு ஒரு கை போடுங்க. வாங்க கேமராமேன் வா. இறுதி அஞ்சலி தானடா. ஆளுக்கு ஒரு கை போடுங்க. ஆளுக்கு ஒரு கை போடுங்க. அந்த இது கிரக பிரதேசம். ஆமா கஸ்டமர் ஆடியன்ஸ் இதுக்கான நீ ஒன்று போட்டுக்கலாம். அப்புறமா ப்ளூ மெடிசின் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெரிய டேங்க்னால ஒரு 4-5 சொட்டு விடுங்க. விட்டுட்டு கலக்கிடலாம் கைஸ். இப்படி கலங்க ப்ரோ. அவ்வளோதான் நண்பர்களே. இனி சுப்பிரமணி சுபாஷினி எடுத்து நம்ம இதுக்குள்ள விடலாம். அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சுது. கொஞ்ச நேரம் மோட்டர் ஓட விடுவோம். ஒரு 1 hour கழிச்சு நம்ம சுப்பிரமணி சுபாஷினி எடுத்து டேங்க்ல ரிலீஸ் பண்ணிடலாம் கைஸ். இது என்ன போய் பூச்சி புதுசா? கரப்பாம்பூச்சி. என்ன கிடக்கு? கரப்பாம்பூச்சி. சாரி. என்னடா ஆச்சு உனக்கு? வைத்தியம் பிடிச்சிருக்கு. தூத்துக்குடி கொத்தனாருக்கு அடிக்கடி இப்படிதான் வரும். அதில் பக்கத்துல இருக்காலும் சேஃபா இருங்க. தண்ணியில உப்பு எல்லாம் நல்லா இருக்கு. கைஸ் 1 hour லேட்டர் இப்பதான் சம்பவம் ஆரம்பிக்க போகுது. என்ன வினோத் ப்ரோ? ஆமா ப்ரோ, டேங்க் நல்லா செட் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டோம். சால்ட்டு கில்ட்டு எல்லாம் போட்டாச்சு. நம்ம தூத்துக்குடி கொத்தனார் மண்ணின் மைந்தன் மாவீரன் அலிகேட்டரை வந்து கையில பிடிச்சி அப்படியே கொண்டு போய் சேஃபா விடுவாரு. காலில் பிடிப்பாரு. எல்லாரும் வாங்க 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 உள்ள இறங்க. இங்க பாருங்க கைஸ், டேங்க் எப்படி தெரியுது பாருங்க. நம்ம சுப்பிரமணி சுபாஷினி இப்போ அப்படியே முதல்ல உடம்பு அப்படியே சாலிடா இருக்கு. முதல்ல இப்போ பிடிச்சி உள்ள போட போறோம் கைஸ். ஓய் வினோதனா, துணியை போட்டு பிடிப்போம். கை வலிக்குது கேட்டா செவுத்துல அடிச்சிராங்க. மீனுக்கு டேமேஜ் ஆகும். அதான் பாருங்க. சரி வேண்டாம், அப்ப நம்ம மொத்த தண்ணி வெளிய எடுத்துறோம். தண்ணி வெளிய எடுக்கல. இல்லனா ஒரு சாக்கு வைப்போமா, சாக்கு உள்ள போவோம் தூக்கிரும். அப்படியா? சரி சாக்கு வச்சு பிடிப்போம். கைஸ் இப்போ நம்ம சாக்கு வச்சு முடிக்கலாம்னு. ஓய் அதுக்கு அரிச்சே பிடிக்கலாம். ஓய் பெரிய அந்த கவர் இருந்துல, கவரை விரிச்சு வச்சோன்னு வச்சி அப்படியே உள்ள போயிரும். சரி சரி கவர் எடுத்துட்டு வர. கவர் கிழிச்சிருமா? கவர் கிழிக்காது. ஓய் அரிச்சு பிடிக்கலாம். அதுக்கு எப்படி கவர் வச்சா? கவரை வச்சு நம்ம அலிகேட்டரை நம்ம பிடிக்க போறோம். வாயை வச்சு உன் கையை இப்ப குதற போகுது. நான் இதை விரட்டி விடு. உள்ள வா. கவருக்குள்ள எப்படி போய் போகுது? போகும் ப்ரோ. நீ அங்க விரிச்சு வை, இங்க வரும். அது கவர் வச்சு பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? ஓய் நீ தாரியா. அப்படியே நான் உள்ள போயிச்சு. தூக்குறாங்க. கவர் கிழிஞ்சிட்டு. செல்லு வை 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 உடு கிளவி. செல்லாம் தண்ணி ஊத்தி போட்டு. அம்மா யப்பா, செல் எப்படி நனைஞ்சி பாருங்க கைஸ். எல்லா செல்லும் தண்ணி ஊத்தி எல்லாம் தொட கவலைங்க. கவலை என்ன? ஆமா செல்லே போயிருக்க 70,000 செல்லு. அவர் நிக்கர் போயிட்டான். 10 ரூபா நிக்கர் கடிச்சு கிழிச்சிட்டு கவர. ஆனா சேஃபா வந்துட்டுல. ஒரு மீனை தான் பிடிச்சோம். வினோத் ப்ரோ வீடே அலங்கோலம் ஆயிட்டீங்க பாருங்க. மொத்த இடமும் வெள்ளம் ஆயிட்டு. நம்ம அழகா கவர்ல போட்டு தூக்கணும். ஆனா கவரை கடிச்சு கிழிச்சிட்டான். ஆமா கைஸ் பாத்திருப்பீங்க. தண்ணி வெளியில வந்துட்டு பிடிச்சி தூக்கிட்டு போனதெல்லாம் போன் மொத்தம் இதுல வச்சிருந்தேன். போன் இந்த இடத்துல வச்சிருந்தேன். போன் மொத்தமா நனைஞ்சி இதுல வேற கொஞ்சம் லேட் பண்ணிருந்தாலும் கவர் மொத்தம் கிழிச்சு வெளியில விழுந்திருக்கும். ஆமா ஜஸ்ட் அதுக்கு அடிப்படக்கூடாதுன்னா ஃபாஸ்டா போய் நம்ம டேங்க்ல போட்டோம். இப்படி பிடிச்சிருந்தோம். இவன் இதுலயே பிடிச்சனே அவன் கூட. நான் பிடிச்சு தூக்குனேன். பிடிச்ச எல்லாம் ஓகே தான். பிடிச்சதெல்லாம் கரெக்ட் தான். நீ பிடிச்சு இவன் எடுப்பான்னு பார்த்தா கையிலே வச்சிருக்கான். நான் அதனால தான் பிடிச்சு தூக்கிட்டு ஓடுனேன். தூக்கம் நம்ம தண்ணியும் அதான் பிடிச்சாச்சு. இனி கவர்ல நிக்கிறவனு இருந்தா அவசரமா பிடிச்சு தூக்கிட்டு ஓடுனேன். இதுல அந்த செல் எல்லாம் நனைஞ்சிட்டு. 2 செல்லு 50,000 செல்லு 2 நனைஞ்சிட்டா. அவருக்கு 10 ரூபா நிக்கர் நனைஞ்சு போச்சான். ஆனா காயாது 200 ரூபாய் 50,000 பைசா 10 ரூபாய். இங்க பாருங்க சுபாஷினியை பிடிச்சோம். கவர்ல இந்த இடத்துல ஓட்ட, பெரிய ஓட்ட கடிச்சு. அது லைவா காட்டல. தண்ணி குவாரி அதான் அவங்களே லைவா பார்த்தாவில்ல.
அதான் இது கொஞ்சம் அது ஸ்பீடு மோஷன், இது ஸ்லோ மோஷன். எத்தனை இடத்துல கடிச்சு எத்தனை இடத்துல கடிச்சு ஓட்ட போட்டுருக்கு பாருங்க. இந்த இடத்துல தான் கையை வச்சு பிடிச்சிருந்தோம், கொஞ்சம் கீழே பிடிச்சிருந்தோம்னு வைங்க, இந்த மாதிரி நம்ம கையில ஓட்ட விழுந்திருக்கும். அதனால இந்த மாதிரி விலங்குகள்லாம் வளர்க்காதீங்க கைஸ், ரொம்பவே ரிஸ்க். பாத்துக்கோங்க, லைவா காமிக்கிறேன் கைஸ். இப்ப பிடிச்சது நம்ம சுப்பிரமணி இல்ல சுபாஷினி, ஆக்ரோஷம் கம்மியான மீன். இப்போ மெயின் பிக்சர், த கேரக்டர், த கை, த கிரேட்டஸ்ட். மொரட்டு பீஸை இப்பதான் பிடிக்க போறோம். இது கை வச்சா சரி, இவனே கவரேஜ் பிடிப்போம், அதான் பெஸ்ட். அங்க காட்டு கவர வை, அப்படியே வருவான், உள்ள வந்துரும். அதே மாதிரி சரியா ருபிஸே ஃபர்ஸ்ட் எப்படி பிடிச்சோம் அதே மாதிரி பிடிக்க போறோம். வைக்கும் அவன் கவருக்குள்ள தப்பி தவறி மட்டும் வாய்கிட்ட கை வச்சிடாத. இவன் கொடூரமா கவர கீழே தாத்து, கீழே தாத்து உள்ளதான் போய் போகுது. வெளியே போ, அடியிலோட போயிடும் மாங்கோட்டத்தை. தண்ணி நிறைய வச்சு அப்படி விரிச்சு வை. அதான் இங்கூடி எடுத்து வைக்கிறோம். வரும் வரும் வரும், நீங்க தண்ணி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வை. கடிச்சா இல்ல இல்ல, யான் கையை கடிச்சிடும் போய். அடி எப்படி அடி உள்ள போதா? போது போது போது, ஒரு நிமிஷம், வாழை பிடிச்சி விரட்டி விடு. அடுத்து தூக்கிரு தூக்கிரு, அப்படியே வா. அப்படி இது இப்படி இப்படி இது இப்படி 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 வா 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 வா. அம்மா பிடிச்சிட்டோம் அப்படியே சேஃபா. யோ போ ஒன்னும் ஆகல. ஒன்னும் ஆகல கைஸ், ரெண்டு பேரும் சேஃபா இருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு துடிப்பான் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்டே தெரிஞ்சதுதான். ஆனா இந்த வாட்டி நம்ம சேஃபா எடுத்துட்டு வந்துட்டோம். லாஸ்ட் வாட்டி கூட ரொம்ப இதாச்சு அப்படிதானே. இந்த வாட்டி கவர் வச்சு பிடிச்ச டெக்னிக் வந்து சூப்பரா யூஸ் ஆச்சு. ஆனா கவர் கொஞ்சம் கூட ஹார்டா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எந்த சேதாரமும் இல்லாம ரொம்ப சேஃபா எடுத்துட்டு வந்துட்டோம். கரெக்டா கீழே டார்பால் அடிச்சிருந்தோம், அதனால பிடிக்க சொன்னது யாருன்னா கரெக்டா சொல்லுவோம். சூப்பர் சூப்பர். போன வீடியோல நம்ம ஒருக்கா கீழே விட்டோம், கீழே விட்டுலாம். ரெண்டு பேரும் இப்ப பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஆனா இது பெரிய டேங்க், பர்ஃபெக்டா இருக்கும் அது ரெண்டுக்குமே. சின்னதா தெரியுது பத்தில இந்த டேங்க்ல. நம்ம அலிகேட்டரு ஜாமுன் இருக்கு. ஏய் இவனத்தனா சைஸ பாரு, வெறித்தனமா இருக்குல்ல. ஓ மை காஷ், வேற மாதிரி பர்ஃபெக்டா செட் ஆயிட்டு ரெண்டு பேரும். பாருங்க கைஸ், நம்ம பழையபடி ரெண்டையுமே சுதந்திரமா விட்டாச்சு. ஃப்ரீயா இருக்கு அதுக்கு. இதுதான் பெரிய டேங்க். அதுக்கு அதோட பேலன்ஸ் வாழ்க்கை ஃபுல்லா இதுல இருக்கலாம் கைஸ். அந்த அளவுக்கு பெரிய டேங்க் இது. ரொம்ப பெருசா இருக்கும், அந்த அத்தை வரைக்கும் இருக்கு. உள்ளாடி இறங்கி போனா அவங்களுக்கு தெரியும். ரொம்ப டேங்க். வா பாத்தீங்களா, டேங்க் செட் ஆயிட்டு கடிக்க தயாராயிட்டான். உள்ள போன 10 நிமிஷத்துல கடி வாங்கிறாங்க. யாருக்கெல்லாம் வரல வேண்டாமோ கொண்டு கையை விடுங்க. இங்க பாருங்க, புழுக்க சுப்பிரமணி. அவனுக்கு பிடிச்ச டேங்கே இதுதான். வாழ்க்கையில முக்கால்வாசி டைம் இந்த டேங்க்ல தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். அதனால இனிமே சுப்பிரமணி சந்தோஷமா இருப்பாங்க கைஸ். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த டேங்க்ல டிராகனை பிடிச்சிட்டு வந்து போடலாம். இங்க பாருங்க, டேங்க்லைனர் நிற்கிறாரு டேங்க் பக்கத்துல. கைஸ் இப்போ டிராகன் டேங்க்கு நம்ம புதுசா தண்ணி ஆட் பண்ணிருக்கோம். சரி, டிராகனை பிடிச்சிட்டோமா நண்பர்களே? இரு உயிரை பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆவுனா இரு உயிர் சேர்ந்துன்னு பாட்டெல்லாம் பாடும். இன்னைக்கு அதை ரெண்டு பேரையுமே பிடிக்க போறோம். பிடிச்சிட்டு போலாம் கைஸ். கருவின டூல்ஸ். வாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ இருந்த போதும், மண்டே உடைச்செல்லாம் போதும். வாங்க போயிடலாம். ஏய் அவனே வந்து மாட்டிட்டான். வாங்கி மண்டே பார்ப்போம். ரொம்ப ஆக்ரோஷமா. ஆனா வளர்ந்துருக்கு, சரியா வளர்ந்துருக்குல. நல்லா வளர்ந்துருக்கு. வாங்க வேண்டாம் போ. கமான், இப்படி 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 போ, இப்படி போ. கொண்டு போய் நம்ம விட்டுறலாம். விட்டுறோம். டிராகன் 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 பின்னாடி வச்சுட்டு வந்து கவராச்சான்னு தெரியல. கைஸ், நம்ம டிராகன் வந்துட்டான். டிராகனை ஃபர்ஸ்ட் தண்ணி செட் பண்ண கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஓய் வலையில பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்ணலாமா ப்ரோ? வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ அப்படியே வந்து பாரு, எங்க வாட்டர் இருக்குன்னு பாத்துப்போ. வலைக்குள்ளேயே முட்டிட்டு இருக்கு. எப்படி யுனத் ப்ரோட்ட இருந்து வந்தானோ அதே மாதிரி திரும்ப வரலனாலும் கொஞ்சம் பெருசா வளர்ந்து 4-5 அடி காயங்கள்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்திருக்கான். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ச்சனையை விட பயங்கரமா இருக்கும். ஆமா, இனி பயங்கரமா இருக்க போது. எல்லாரும் பார்க்க தானே போறீங்க. ஒன்னும் ஆகாதுல்ல, ஒன்னும் ஆகாது. ஏன்னா அவன் நல்லா தான் இருந்தான், செட் ஆயிடுவான். பட் இருந்தாலும் ரிஸ்க் வேணாங்கிறதுக்காக தான் நம்ம அவனை பிரிச்சு திரும்பவும் இங்க எடுத்துட்டு வந்துட்டோம் கைஸ். பட்ட காயத்துக்கு மருந்து போடணும்னா இங்கே தான் முடியும். இப்பதான் டிராகன் மாதிரி சிறகெல்லாம் பாருங்க, வேற மாதிரி இருக்கு. கூல். அதுக்கு பாருங்க, பார்த்தா எனக்கு அடிபட்ட மாதிரி. ஆனந்த கண்ணீர் வந்துட்டு இவன் கண்ணை கட்டுங்க. இங்க பாருங்க கைஸ், அழாதி ட்ரூ ஃபிஷ் லவர், ஃபிஷ் ஹாபிஸ்ட் கைஸ். அப்புறமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஒரு குளத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு சால்ட் வாட்டர் ஃபிஷ் டேங்க் செட்டப், அதாவது ஃபிஷ் டேங்க் எல்லாம் ஃபிஷ் பாண்டு, இந்த ஃபாரின் சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க கைஸ். ரொம்ப நாளாவே அந்த மாதிரி ஒரு டேங்க் செட் பண்ணணும்னு கனவு. அதே மாதிரி ஒரு பெரிய டேங்க் வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ண போறோம் கைஸ். இண்டோர் பாண்ட் செட்டப் கைஸ். சால்ட் வாட்டர், ஆனா வீட்டுக்குள்ளே கடல். வீட்டுக்குள்ள கடல். கடலை வீட்டுக்குள்ள கொண்டு போறோம். உலகமே அது வேவ் மேக்கர் இருக்கு. வேவ் மேக்கர் எனக்கு அதை பத்தி பெருசா நாலேஜ் இல்லை கேஸ். பட் உங்களுக்கு நான் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. சால்ட் வாட்டர் அக்வேரியம் ஃபிஷ்ஷை வீட்டில் வளர்ப்பது எப்படி கைஸ். அதனால மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அந்த கமெண்ட்ஸ்ல இன்ஸ்டாகிராம்ல கைஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். அங்க வந்து யாருக்காச்சும் தெரியும்னா மறக்காம எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோ பண்ண முடியுமா? பண்ணிடலாம்.
அடுத்த வீடியோவில் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அது வெளிநாட்டுலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவ். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லாத்தையும் விட அந்த ஃபிஷ்ஷுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நம்ம மான்ஸ்டர் சுப்பிரமணி, சுபாஷினி, தங்கமணி, அப்புறமா பிரிச்சிட்டோம் நம்ம 2 உயிரையும். அம்புலியும் பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு அம்புலியும் காமிச்சிருப்பேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய்.